அப்பா இதெல்லாம் வேணாண்டா. இதெல்லாம் நல்லா உனக்கு சொல்லிவிட்டேன். எனக்கு நல்லா இருக்கு. வேற வழி இல்ல. புடிங்களே என்கிட்டயே வேலையை காமிக்கியா? என்னைக்காவது ஒரு நாள் உன் கொழுப்பு குறைச்சு உன் திமிர அடக்கணும் இல்லையா பாருப்புல. அப்படி அடக்கிட்டா என் பேர் ஆண்டாள் இல்ல. அப்படி அடக்கலனா என் பேர் கோட்சாமி இல்ல. அப்ப இப்பவே உன் பேரை மாத்தி வச்சுக்க. பாத்துக்கிறத பேர் நீ மாத்தியா நான் மாத்தணும். ஆண்டாளு எங்கடி என் தாவணியை காணோம்? அப்பவே சொன்னல கல்லு வை. நீ கேக்கல, அது காத்துல பறந்து போயிருச்சு. ஐயோ, இப்படி நான் எப்படி ஊருக்குள்ள போறது? நாகமணி, நீதான் என் மேல முட்டை ஆசை வச்சிருக்கே, நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிற? பயமா? வெக்கமா? கூச்சமா? எனக்கு எதுக்கு சொல்ல மாட்டேங்கிற? அது சின்ன வயசுல இருந்தே நீயும் நானும் ஒன்னாவே இருந்தோமா, ஒன்னாவே விளையாடணுமா, ஒன்னாவே ஸ்கூலுக்கு போனோமா, அதனால நீயே புரிஞ்சிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். ஏன் நீ சொல்லக்கூடாதா? நான் எப்படி சொல்ல முடியும்? நீதான் சொல்லணும். சரி, நானே சொல்றேன். I love you. போயிட்டியா? உன்னை சும்மா விட்டுருவேனா? இது என்ன பண்றப்ப? நான் கொடுத்த பூ அவகிட்ட கொடுக்கறேன்னு வாங்கிட்டு போறான். எங்க இவரும் காணும்? Hey Nagmani, hey Nagmani. Stop. What is this? இத ஃப்ரண்ட்ல பிடிச்சுக்கோ. இப்ப பேக்ல வச்சுக்கோ. புரியல? ஒரு கன்னி பையன் கொடுத்த பூவை ஒரு கன்னி பொண்ணு தலையில வச்சுக்கிட்டானா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒரு வயசு பையன் உன்னையவே சுத்தி சுத்தி வரானா என்ன புரியல? இப்ப புரியுதா? இதான் அர்த்தம். இந்த வில்லேஜ்ல ஆம்பளைங்க அருவாள தூக்குறானுங்க, பொம்பளைங்க என்ன ஏதுன்னு விசாரிக்காமலே கண்ணத்தை அடிச்சுட்டு போறாளுங்க. நாகமணி, நான் ஒண்ணு எனக்காக இந்த பூ உனக்கு கொடுக்கறமா, என் நண்பருக்காகமா. அங்க இருக்காம ஐயோ புத்து தலையன் வந்துட்டான். உனக்காக காத்துக்கிட்டு நான் அங்க நிக்க, நீங்க வந்து நிக்க. வந்துட்டான்டா கேக்கே பிக்கே நிக்கே. என்னல கண்ணத்துல கை வச்சுட்டு இருக்க? அது இந்த நாகப்பம்புக்கு பால் ஊத்தும்போது கொட்டி விட்டுருச்சு. நாகமணி, நாகமணியா? நாகலட்சுமி, நாகலட்சுமியா? முத்துலட்சுமி, முத்துலட்சுமி, ராமலட்சுமி, பாக்கியலட்சுமி, உட்கார். ஐயா பூசாரி ஐயா, இவனை படிக்கிறதுக்காக டவுனுக்கு அனுப்பிச்சேன். இந்த லாந்த கல்லு கூவே, செத்த கூவே, செனக்கூவே ராத்திரில எங்கேயும் போய் சுத்திருப்பாம்பு இருக்கு. வெறும் பொண்ணு பேரா சொல்லிக்கிட்டு இருக்கான். நீதான் வைத்தியம் பார்க்கணும். ஐயோ வாயா இது உடஞ்ச 6 மணி புட்டி மாதிரி இருக்குது. அப்பா எனக்கு இப்பதான்ப்பா பேயே பிடிக்கும் போல பயமா இருக்குது. இந்த விளையாட்டுக்கு நான் வரல, கிளம்பு. என்னங்கடா இது
ரயில்வே கேட் மாதிரி அருவா கேட்டு போடுறீங்க? சாமி ஆனந்த வைத்தியம் தானே? ஆமா. ஆனந்த வைத்தியமா? அட எடப்பா, நான் நல்ல வேளை தப்பிச்சேன். ஏதோ அசுர வைத்தியமோன்னு பயந்துட்டேன். ஆமா, இதுக்கு நான் என்ன செய்யணும்? தம்பி ஒரு காலை ஒரிச்சாச்சு நீட்டு. ஏன் காலா? ஆமா. இந்த லெக் ஓகேயா? ஓகே. ஓகே, டேக் இட். சாமி சத்தியமா சொல்லு, உனக்கு இந்த தொந்தி காணிக்க பண்ற பீர் அடிச்சுதானே வந்து? பாவி, ஆனந்த வைத்தியம்னு சொல்லிவிட்டு அடிமாட்டுக்கு சூடு போட்ட மாதிரி போட்டீங்களேடா. நாகமணி, நாகமணி. அம்மா, முக்கியமான ஒரு விஷயம் பேச. சரி வா, உள்ள போய் பேசலாம். அதுல தனியா பேச. அப்படியா? அப்ப நீ கோயில போயிரு, நான் 5 மணிக்குள்ள வந்துடுறேன். என்ன? வந்துட்டியா? கோமா என்ன என்ன எத்தனை மணிக்கு வர சொன்ன? நீ இப்ப எத்தனை மணிக்கு வந்திருக்க? உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன். கோச்சிக்காது பாருங்க சார். சொல்லிடலான்னு பார்த்தா அனிசார் பேரை கூட்டிட்டு வரா. இவங்க முன்னால எப்படி சொல்றது? சொல்லு. என்னமோ தனியா சொன்னேல, வந்துட்டேன். சொல்லு. அது என்ன ஆச்சு உனக்கு? முந்தியெல்லாம் கலகலன்னு பேசுவ, சிரிப்ப, நல்லா விளையாடுவ. இப்ப ஏன் எப்படி இருக்க? ஐயோ, களவாடி பையன் மாதிரி வளையிற நெளியிற. என்னடா ஆச்சு உனக்கு? நீயா வாய் திறந்து சொல்லவும் போறதில்ல, எனக்கும் தெரிய போறதில்ல. போடா, வாங்கடி போலாம். இவன் எதுக்குதான் என்ன வர சொன்னானே தெரியல. அக்கா வணக்கம்க்கா. அக்கா இல்லடா, அக்கா மக. வாங்கடி போலாம். திருந்த மாட்டான் கடவுளே, என்ன காப்பாத்தி. என்ன நாகமணிதா? அது நாகமணினா பின்ன கவுண்டமணியா? போடா. அது இல்லடா, அவகிட்ட சொல்றதுதான் வர. எனக்கு தெரியாத பத்தி சொல்றது கேளா. அந்த பொண்ணுக்கு முன்னால எப்படி இருந்தா என்னடா? இருந்தா என்ன? எப்படி அவங்களெல்லாம் என்ன பெரிய போலீஸ் ஆபீசர்ஸா? உங்க அக்கா பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்னடா தயக்கம்? நான் உன்ன பாக்க வரலடா, சாமியை பாக்க வந்தா. நீ என்ன விட்டுறா? உனக்கு கற்பனை சாமி கோயில காசு வெட்டி போட்டு வேண்டா. என் கூட சேராத. நில்ல வீரமணி, உன்னை விட்டா எனக்கு யாருடா இருக்கு? வாழ்க்கை போட்டே ஓட என்ன காப்பாத்து. பஞ்சாயத்துல தலை நிமிந்து ஒத்த வார்த்தை பேசினான்றதுக்காக கூட பிறந்த தம்பியவே தலையெடுத்தவன்டா நானு. என்னைவா நீ செயலுக்கு அனுப்பிச்ச? என்னடி உங்க பெரியப்பன் பட்டாளம் வருதாத்தோ? வரட்டும் வரட்டும். இன்னைக்கு என்னவோ கெடுதல் நடக்க போகுதுன்னு நினைச்சேன். இங்க என்ன நடந்தாலும் நீ வேடிக்கை பார்த்துட்டு பேசாம இருக்க. என்ன எல்லாம் பெரியவனே வந்த வேலையை பாருகால. அமோய் ஏ மாமா வந்துட்டா. வாங்க தம்பி. பரவாயில்லக்கா, மனசுக்குள்ள 1000 வச்சிருந்தாலும் வாய் திறந்து வான்னு சொல்லிட்டல. சரி, இந்த மாமிங்க போயிட்டாவ? போயிருக்கா அரமனைக்கு. ஆனா நீ ஒண்ணு உறக்க கூப்பிட்டு அரியாசனத்துல இருந்து இறங்கி வாராக. வாங்க மாப்ள, வாங்க வாங்க வாங்க. ஆமா வாங்க மாமா. ஆமா நீண்டு வரத்த பயலுவளுக்கு சீர்வரிசைய பாத்தியா? ஏய், முன்னாடி வாய்க்குள்ளே முணங்கிட்டு இருக்க. ஐயோ இல்ல
சாமி மருமகன் வீடு தேடி வந்திருக்காங்க. அவங்கள உட்கார வச்சு ஆரத்தி எடுத்து கோழி அடிச்சு குழம்பு வச்சு நெல்லு சோறாக்கி போலாம்னு சொன்னேன். அப்படிச்சே ஏன் உங்க அண்ணன் தம்பி வந்தா மட்டும் ஆரத்தி எடுக்கிற, அந்த தெருவுக்கு இந்த தெருவுக்கு ஆடி காட்டுற? இது யாரு தெரியுமா? எனக்கு ஒரே அக்கா, அந்த அக்காளுக்கு ஒரே புருஷன். உங்க அக்காளுக்கெல்லாம் ஒரே புருஷன் இருக்கிறது அதிசயம். என்ன வாய் தீருது? உடனே மாலை போடுவேன். என்னடி நினைச்சிருக்க? பேசாம இருந்தா உட்காருமா. அதை எடுத்து கொடுல. அந்த மாதிரி ஆம்பளைகளை கைய நீட்டினாதான் இவங்களை கம்மன் இருப்பாங்க. இந்த மாமா பிடி. உள்ளுக்கு போயிரு. மாமா ம். எனக்கு ஒருத்தருக்கு 2 மச்சினு இருக்கானுங்க. ஆனா எவனாவது ஒருத்தன் இப்படி புல் வாங்கிட்டு வந்து கவனிச்சிருப்பானா? என்னால செய்யறது? உன் லவ் எப்படி இப்படி ஊக்கி போட்டு காலையுத? நம்ம தாய் பொழிகள நொண்டியோ மூக்கரையோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணினா இப்படி ஆயிருக்குமால? இப்ப என்ன கெட்டு போயிட்டீங்க? மாமன் பொண்ணு கேட்டா தரமாட்டேன் என்ன சொல்லுவாவே? மாமன் வீட்டுல நாகமணி இருக்கா, நம்ம வீட்டுல நம்ம தம்பியாப்புல இருக்கான். 2 பேரும் கல்யாணம் கிட்ட வச்சா சொந்தம் விட்டு போகாம இருக்கும்ல. என்னங்க ஏய், சின்ன மாப்பிளைக்கு இல்லாத என் பொண்ணு தாராளமா கல்யாணம் பண்ணி சொல்லு. நீங்க எதுக்கு அவனை அரைமுடியோட கூட்டு வந்தீங்க? முடி வளர்ந்தது. நீ கொஞ்சம் சும்மா இரு. இவனுங்களை இப்படியே விட்டா இங்கனே தாலி கட்டி விடுவானுங்க. இன்னைக்கு ஆஞ்சு விடுறேன் ஆஞ்சு. எல விளக்கு மாத்து கதைகளா இல்ல வந்து விளக்கு மாத்திர பறிச்சு விடுவேன். வந்தமா வந்த சோழிய பார்த்தமா சாராயத்தை குடிச்சமான்னு இருக்கணும். அத விட்டு பொண்ணு கிட்ட பேசிட்டு மான மரியாதையில தப்புல. ஏய், என் மவனுக்கு தாய் மாமன் ஒருத்தனுக்கு 2 பேர் இருக்கானுங்க. அவனுங்களுக்கு இந்த தேதி தெரிஞ்சது அப்படியே கட்டு கட்ட பதத்து விடுவாங்க. நானும் தான் பாத்துட்டு இருக்கிறேன். ரொம்ப ஜாஸ்தியா பேசுறேன். பண்டு பாத்திரத்துல உதைக்கிற குழந்தை காலம் இல்ல எங்களுக்கு இல்லையா? இன்னும் பாருங்க. ஏய் உன் தம்பிங்க வரனா இவளுக்கு தாய் மாமனா இருக்கலாம். ஆனா என் மாப்பிள்ளைங்க தகப்ப மாப்பிள்ளைங்க தெரியுமா? இந்த மொட்டத்துல மாப்பிள்ளைக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன். உன்னால என்ன பண்ண முடியுமா? இப்ப தமிழ நீ மச்சன